ஹாய்ங்க, எப்படி இருக்கீங்க? நான் நல்லா இருக்கேன். நான் இந்த வீடியோவில் சொல்லக்கூடியது என்னன்னு கேட்டிங்கன்னா, விஜய் பற்றி தாங்க. இன்றைக்கி தஞ்சாவூரில் பேசியிருக்காரு. ரொம்ப நல்லாவே பேசியிருக்காரு. அதை கேட்கும்போது எனக்கு என்ன தோணுச்சுன்னா, விஜய் வந்து எல்லா விமர்சனங்களையும் பார்க்குறாரு, கேட்குறாரு, அதை எடுத்துக்கிறாரு. சரியாக இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் அந்த விமர்சனங்களை ஏற்றுக்கிறாரு. அதை சரி பண்ணவும் செஞ்சுக்கிறாரு. ஆரம்பத்தில் அவர் சினிமா மாதிரி நிறைய பேசுகிறாரு, படபடன்னு பேசுகிறாரு, ரொம்ப ஸ்பீடாக பேசுகிறாரு, புரியவே இல்லை வெகுஜன மக்களுக்கு, இல்லை கைதட்டலுக்கு மட்டுமே பேசுகிறாரு அப்படிங்கிற மாதிரியான விமர்சனங்கள் நிறையா இருந்துச்சு. இன்றைக்கி பேசும்போது பார்த்திங்கன்னா, எல்லா வார்த்தைகளும் நிறுத்தி நிதானமாக பேசுகிறாரு. ஒரு வார்த்தைக்கும் இன்னொரு வார்த்தைக்கும் நடுவே கரெக்டான இடைவெளி விட்டு பேசுகிறாரு. எல்லாருக்கும் புரியுற மாதிரி பேசுகிறாரு. பட் சேம் டைம் கூட்டத்தை எங்கேஜிங்காக வச்சுக்கணுங்கிறது தெரியுது. எந்த இடத்துல கைதட்டல் வாங்கணுங்கிறது தெரியுது. நம்ம பேசக்கூடிய அரை மணி நேரத்தில் மக்கள் எந்த செயலையுமே கவனம் சிதறிடக்கூடாது அப்படிங்கிற கவனமும் தெரியுது. உதாரணத்துக்கு இந்த கிளிப்பிங் மேடம் பாருங்களேன். இத பாரு, ஒன்னு நீ இல்லனா நான் இல்லனா நீ இல்லனா நான். நமக்குள்ள வேற எவனும் நடுவில் வந்துடக்கூடாது. நாம 2 பேரால மட்டும்தான் மக்களை ஈஸியா ஏமாத்த முடியும். இந்த விஜய் வந்ததுனால நமக்கு பொழப்பே போச்சு. மக்கள் வேற அவனை தான் நம்புறாங்க. நாம வெளியே அடிச்சுக்கிற மாதிரி அடிச்சுக்கிட்டாலும் உள்ள நம்மளுடைய டீலிங் பக்காவா இருக்கணும். மக்களோட ஃபீலிங்ஸை பத்திலாம் நமக்கு கவலை இல்லை. நமக்கு டீலிங் தான் முக்கியம். மாத்தி மாத்தி ஆட்சிக்கு வந்துடலாம்னு நினைச்சோம், ஆனா அது நடக்காது போல் இருக்கு. அதனால நீ என்ன பண்ற? எஸ்ஓபின்னு போட்டு ஒரு பக்கம் அவனை தடுத்துரு, இன்னொரு பக்கம் அவன் மேல பழி போட்டு நானும் தடுத்துறேன். என்ன ஓகேவா? டீலிங் ஓகேவா? ஓவர். தாங்க விஜயோட கூட்டத்துக்கும் விஜய்க்கான கரிஸ்மாவுக்கும் காரணம் இதுதான். கேலியும் கிண்டலும் அந்த ஒரு விதமான உடல் மொழியும் அவரை பிடிக்குதுங்க எல்லாருக்குமே. பட் நான் அதை பற்றி பேசலை, விஜயை கொண்டாடலை. நான் விஜயை கொண்டாடுறதுக்கு நிறைய வீடியோக்கள் இருக்குது, நான் அதுக்கு தொடர்ச்சியாக பண்ணுவேன். அப்போ வந்து என்ன அணில்னு கூவிக்கோங்க, நோ ப்ராப்ளம். நான் அணிலாக இருக்கிறதுக்கு நான் கவலைப்படலை. கீழே வேறு என்ன வேணாலும் கமெண்ட் பண்ணிக்கோங்க, அதை பற்றின கவலைகளும் கிடையாது. நான் பேச வந்தது அது கிடையாதுங்க. இன்றைக்கி கிட்டத்தட்ட ஒவ்வொரு கட்சிகளும் தங்களுடைய தேர்தல் அறிக்கைகளை சொல்லிகிட்டு இருக்காங்க. அதில் எல்லாத்துலேயுமே மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா இலவசங்களை மட்டுமே பேசிகிட்டு இருக்காங்க. நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் அதை தருவோம், இதை தருவோம், இவ்வளோ பணம் தருவோம், அதை தருவோம், இதை மட்டும் தான் பேசிகிட்டு இருக்காங்க. நாட்டின் தேசத்தின் சராசரி ஒவ்வொரு தனி மனிதனின் வளர்ச்சியை பற்றி பேசுகிறதே கிடையாது அப்படிங்கிறது ரொம்ப வருத்தத்துக்குரிய விஷயமாகவே இருந்துகிட்டு இருக்கு. அந்த சமயத்தில் இன்றைக்கி அவர் பேசிகிட்டு இருக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாமே உண்மையிலே எனக்கு மனசுக்கு நெருக்கமாக இருந்துச்சு, பிடிச்சிருந்துச்சு. அப்படிங்கிறதுனால தான் இந்த வீடியோவை நான் போடுறேன். ஏற்கனவே ஒரு கூட்டத்தில் பேசும்போது அரசு பள்ளிகளில் பெண் குழந்தைகளுக்கான கழிவறைகளில் கதவுடன் கூடிய கழிவறைகளை அமைப்போம் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. அன்னைக்கு அது செம அப்ளாஸ் வாங்குச்சு. ரங்கராஜ் பாண்டே கூட தனிப்பட்ட முறையில் அந்த தன்னுடைய வீடியோக்களில் அதை குறிப்பிட்டு சொல்லியிருந்தார். ஏன்னா அதெல்லாம் ரொம்ப முக்கியமான விஷயம், ரொம்ப கவனமாக எடுத்துக்கிறாரு அப்படிங்கிறது. விஜய் வந்து தன்னுடைய தேர்தல் அறிக்கையை மட்டும் இல்லை, தமிழ்நாட்டில் என்னென்ன குறைபாடுகள் இருக்குது, அடிப்படை குறைகள் என்னென்ன இருக்குது அப்படிங்கிறத கவனம் எடுத்துக்கிறது அப்படிங்கிறது அவருடைய வெற்றியை பலப்படுத்துமா அப்படிங்கிறதெல்லாம் அடுத்தது. அவர் ஆட்சிக்கு வராது வரல அப்படிங்கிறத தாண்டி நம்ம நாட்டில் என்ன குறைகள் இருக்குது அப்படின்னு ஒரு சராசரி மனிதனாக அவர் எல்லாத்தையுமே தெரிஞ்சு வச்சுக்கிறாரு அப்படிங்கிறது தான். அவர் எல்லாமே தெரிஞ்சுக்கிறாருங்கிறத அவருடைய வார்த்தைகளிலும் அவருடைய பேச்சுகளிலுமே நம்மளால் புரிஞ்சிக்க முடியுது. இன்றைக்கி பேசும்போது கூட பார்த்திங்கன்னா, நெல் கொள்முதலில் எப்போவுமே எல்லாருமே பேசக்கூடியதுனா கொள்முதல் விலையை ஏற்றி தருவோம் அப்படின்னு சொல்லும்போது, இவர் வந்து கொள்முதல் பண்ணும்போது கமிஷன் எதுவும் வாங்காமல் நாங்கள் பார்த்துப்போம் அப்படின்னு சொல்கிறாரு. கொள்முதல் நிலையங்களை நாங்கள் பராமரிப்போம், இனிமேல் மழையில் சிந்தி அதில் சிந்தி நெல்லெல்லாம் உழைக்கிறது, இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நடக்காமல் நாங்கள் பாதுகாத்துக்கிறோம்னு சொல்கிறாங்க. 5 ஏக்கருக்கு மேலே விவசாயம் நிலம் வச்சுருக்கவங்க கூட்டுறவு வங்கியில் நீங்கள் கடன் வாங்கியிருந்தால் 50% வரைக்கும் நாங்கள் அந்த கடனை தள்ளுபடி செய்கிறதுக்கு முயற்சி பண்ணுறோம்னு சொல்லியிருக்காங்க. 5 ஏக்கருக்கு குறைவாக வச்சுருக்கக்கூடியவங்க விவசாய கடன் வாங்கியிருந்தாங்கன்னா அது நாங்கள் முழுமையாக தள்ளுபடி பண்ணுறோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. அதுபோக 2 ஏக்கர் நிலம் வச்சு விவசாயம் பண்ணிகிட்டு இருக்கக்கூடியவங்க குடும்பத்தில் மாநில அரசிலோ அல்லது மத்திய அரசிலோ யாருமே வேலை பார்க்காத பட்சத்தில் அந்த வீட்டில் இருக்கக்கூடிய குழந்தைங்க படிக்கிற பட்டப்படிப்பை முழு செலவையும் அரசாக ஏற்றுக்குது. அதுதான் எப்படி சும்மா சொல்லலை, அவர் குறிப்பிட்ட சொல்கிறாரு. மருத்துவ படிப்போ இன்ஜினியரிங்கோ அல்லது அந்த குழந்தை என்ன படிக்கணும்னு ஆசைப்படுதோ அத்தனையுமே நாங்கள் படிக்க வைப்போம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. இதுதான் சரியான அரசியலாக இருக்கும்னு எனக்கு தோணுது. வெறும் இலவசங்களை மட்டுமே கொடுத்து மக்களை சோம்பேறி ஆக்காமல், மக்களை முட்டாளாக்காமல் ஆக்கப்பூர்வமான விஷயங்களை முன்னெடுப்பது அப்படிங்கிறது ரொம்ப விஷயம். மாநிலத்தினுடைய வளர்ச்சிக்கு உதவியாக இருக்கும். வெறுமனை இலவசங்களை கொடுத்து நான் 5000 கொடுக்குறேன், நீ 10,000 கொடு, இந்த மாதிரியான விஷயங்களை எல்லாத்தையும் தவிர்த்துட்டு ஒரு தனி மனிதன் முன்னேறுவதற்கான எல்லா வாய்ப்புகளையும் உருவாக்கி கொடுத்தா அதுக்கப்புறம் அவனுக்கு பணம் அப்படிங்கிறது தேவையே கிடையாது. அவன் இந்த தேசத்தின் வளர்ச்சிக்காக முன்னெடுப்பான். அவனுடைய முன்னேற்றம் தேசத்தின் வளர்ச்சியை முன்னேற்றத்துக்கு கொண்டு போகும் அப்படிங்கிறது தான். எனக்கு உண்மையிலேயே விஜயனுடைய அரசியல் பார்வை பிடிச்சிருக்கு.
10ஓட 11 இல்லாமல் அவர் நல்ல அரசியல் செய்வார் அப்படிங்கிற நம்பிக்கையும் எனக்கு இருக்குது. சாரிங்க, இது அவருக்கான கேம்பெயின் கிடையாது. இன்றைக்கி நான் அந்த வீடியோ பார்க்கும்போது எனக்கு அதுதான் தோணுச்சு. அதை உங்கள்கிட்ட ஷேர் பண்ணுறேன், அவ்வளோதான். அதை தாண்டி ஓட்டுரிமை என்பது உங்களுக்கு சம்மந்தப்பட்டது. நீங்கள் யாருக்கு ஓட்டு போடணும் அப்படிங்கிறதும் உங்களுக்கு உரிமையானது. அதுக்குள்ளே யாருமே தலையிடவும் முடியாது. சத்தியம் இன்னைக்கு விஜய் சத்தியம் வாங்கினார், அதே மாதிரி ஒவ்வொருத்தரும் சத்தியம் தான் வாங்குவாங்க. அதை தாண்டி இந்த நாட்டுக்கு சத்தியமாக எது தேவையோ அதை நீங்கள் செய்வீங்க அப்படிங்கிறத நம்புகிறேன். ஏன்னா யார் வந்தாலும் இலவசம் இன்னும் ஏதாவது ஒன்று கொடுக்க தான் போகிறாங்க. இலவசங்கள் நமக்கு பழகி போயிடுச்சு, பணம் வாங்கி நமக்கு பழகிட்டோம். அதை தாண்டி இந்த 20 வருஷத்தில் நம்மளுடைய தமிழ்நாடு எந்த வகையில் முன்னேறி இருக்குது அப்படிங்கிறத யோசிங்க. யார் யார் கையிலெல்லாம் ஆட்சி இருந்துச்சு அப்படிங்கிறத யோசிங்க. புதுசாக ஒருத்தர் வந்தார்னா அவர் என்ன பண்ணுவார், அவருக்கு வாய்ப்பு கொடுக்கலாமான்னு யோசிங்க. கடைசியில் நானும் ஓட்டு தான் கேட்குறேன் போல இருக்குது. பரவாயில்ல, கீழே வந்து அணில்னு கமெண்ட் போடுங்க. எனக்கு அதை பற்றின கவலைகளே கிடையாது. சரிங்களா? இன்னொரு வீடியோவில் கண்டிப்பாக சந்திப்போம். நன்றி.